பிரைஸ் த லார்ட். சங்கீதம் 29 2ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இந்த சங்கீதம் தேவனை உயர்த்துவதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக நமக்கு இந்த நாளிலே ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறார். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவரை நம்ம ஆராதிக்கும் போது நமக்குள்ள ஆழ் மனதில் ஆண்டவருடைய நாமத்தை எல்லாம் தியானம் பண்ணணும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆராதனைக்கு செல்லுகிறோம் என்றால், சனிக்கிழமை உட்கார்ந்து தேவ சமூகத்தில் நோட்டை எடுங்க, பேனா எடுங்க. அவர் நாமத்தெல்லாம் ஒன்று ஒன்றா உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களில் இந்த வாரத்தில் செய்த ஆண்டவருடைய நன்மைகளை எழுதுங்க. உங்கள் தேவைகளெல்லாம் சந்திச்சிருப்பார்ல, யெகோவாயிரேன்னு எழுதுங்க. ஆண்டவரே, என் யெகோவாயிரா இருந்து இந்த வாரம் முழுதும் தேவையை சந்திச்சிங்களே, ஆண்டவரே எனக்கு ஒரு குறையும் இல்லாமல் என்னை சந்திச்சிங்க. யெகோவா ரஃபான்னு எழுதுங்க. ஆண்டவரே, எனக்கு சுகம் தந்து என் பலவீன நேரத்தில் காலையில் படுத்து எழுந்திருப்பேனான்னு தெரியல, ஆனால் பலன் தந்தீங்களே, எனக்கு சுகம் தந்தீங்களே, யெகோவா ரஃபா. அப்படியே ஜெபத்தில் நல்ல தியானம் செய்து பர்சனல் ப்ரேயரில் நல்லா வர்ஷிப் பண்ணிட்டு அவர் நாமத்திற்குரிய மகிமையை, we are going to church to bring glory for his name. அவர் நாமத்தில் எத்தனையோ விதமான அதிசயங்கள் இருக்குதுங்க, எத்தனையோ விதமான அற்புதங்கள் இருக்குதுங்க, எத்தனையோ விதமான விடுதலை இருக்குதுங்க. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சொல்லுங்களேன், ஒவ்வொரு செகண்டு கூட, இதை நான் பேசுற இந்த நேரத்தில் கூட தேவன் ஏதோ ஒரு காரியத்தில் ஆவிக்குரிய மண்டலத்தில் he is working for me. எனக்கான தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்பி ப்ரொடெக்ட் பண்றார். எனக்கான ஆவியினுடைய அனுக்கிரகத்தை இப்போது கொடுத்து இதை பேச வைக்கிறார். எனக்கான தேவனுடைய வெளிப்பாடை கொடுத்து என்னை இயக்கி கொண்டு இருக்கிறார். ஸோ இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் சரி, தேவன் தம்முடைய மகிமைக்காகவே ஒவ்வொரு வினாடியும் அவர் உங்களுக்காக அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். The God's word is still sustaining for each and every second until your last breath. கடைசி மூச்சு வரை தேவனுடைய வார்த்தை உங்களை இயக்கி கொண்டே இருக்குதுங்க. எனவே அவருடைய சுவாசம் இல்லாம இன்னைக்கு நீங்களும் நானும் இல்லை. அவருக்கு தாங்க மகிமை. தேவனுக்கான மகிமை செலுத்துவது என்பது அவரை நம்மை மெய்மறந்து அவரை உயர்த்தணும். என் சிந்தையில இல்லை, என் எண்ணத்துல இல்லை, என் விருப்பத்துல இல்லை, எல்லாம் அவருடைய தெய்வீகத்தில் இருக்குது. The God's glory is eternalங்க. The God's glory is holiness. அது நித்தியமானது. மகிமை என்றால் ஒரு வார்த்தை தான் மகிமைன்னு நம்ம வார்த்தையா படிக்கிறோம். அதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் என்ன? அது நித்தியமானது, அது பரிசுத்தமானது, அது வல்லமை உள்ளது. உலகத்துல அவரை போல யாரும் அந்த உலகத்துல அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் எல்லாவற்றையும் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். இந்த பூமியில சிருஷ்டிப்பினுடைய எல்லா ஜீவன்களையும் எல்லாத்துக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறார். டன்னு கணக்குல சாப்பாடு கொடுக்குறாருங்க. பறவைகளுக்கு, மிருகங்களுக்கு, ஊர்வன, நடப்பன, கடல் வாழ் உயிரினம், தரைவாழ் உயிரினம், நாட்டு மிருகம், காட்டு மிருகம், உயர பறக்கின்ற பறவைகள், இப்படி ஊர்வன எல்லாவற்றுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறார். அப்ப இதெல்லாம் நினைச்சு அவருக்குண்டான மகிமை செலுத்தி வேதம் சொல்லி இருக்கிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுதுங்கள். We should be set apart our mind, body, our spirit and soul. ஆராதிக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை அவசரமா சர்ச்சுக்கு போக நினைக்காதீங்க. கெட் ரெடி இந்த சாட்டர்டே இட் செல்ஃப். சனிக்கிழமை நீங்க ஆயத்தமாகுங்க. நாளைக்கு ஆராதனைக்கு போகணும், எந்த ட்ரெஸ் உடுத்தணும், ஆராதனைக்கு போகணும், காணிக்கை எடுத்து வைக்கணும், ஆராதனைக்கு போகணும், டைமை பிளான் பண்ணணும், ஆராதனைக்கு போகணும். நம்ம உடலை நம்ம எந்தவித களைப்பு, சபையில போய் தூங்கக்கூடாது. ஸோ சீக்கிரமா நம்ம ஓய்வு எடுத்து காலமே எழுந்து உற்சாகத்தின் ஆவியோட சபைக்கு போகணும். இதுதாங்க பரிசுத்த அலங்காரத்தினுடைய துவக்கமும் தொடர் செயலாகவும் இருக்கிறது. சில நேரத்தில் நினைக்கிறோம், பரிசுத்தம்னா நம்ம போய் பேசாம இருக்கிறது, நம்ம வேதத்தின்படி நமக்குள்ள எந்த பாவமும் இருக்கக்கூடாதுன்னு. வேறு பிரிக்கப்பட்ட அனுபவம். பரிசுத்தம் என்பது வேறு பிரிக்கப்பட்ட அனுபவம். போய் பேசக்கூடாது தான். 10 கற்பனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். 613 வாழ்க்கையின் வழிமுறைகளை டோராவில கொடுத்திருக்கிறார். இதெல்லாமே நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய காரியம். அனுதின வாழ்க்கை, சின்ன சின்ன காரியம் கூட எங்க அப்பா மேல சந்தோஷப்படணும். ஆண்டவரை 6 நாளும் அந்த நினைவோடு வாழ்ந்துட்டு 7ஆம் நாள்ல தேவ சமூகத்துல போகும்போது
ஒரு மகிமையாகவே உங்கள் ஆராதனை இருக்கும். பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் தொழுது கொள்ளுவோம். நம்ம வாழ்க்கை வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, தேவனுக்கான பிரியப்படுத்துகின்ற வாழ்க்கையாக இருக்க கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நம்ம எல்லாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளில் நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. உங்க தெய்வீக மகிமை, தெய்வீக பிரசனத்தினாலே இந்த வார்த்தையில பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க நாமத்துக்குரிய மகிமையை நாங்கள் முழு உள்ளத்தோடு சென்று ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.